Yes, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹிந்தியிலேருந்து வந்திருந்த துக்ரா கே மேரா பியார் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்துட்டு 2024 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வெப் சீரிஸ் வந்துட்டு மொத்தம் 19 எபிசோட்ஸ். ஸோ இந்த 19 எபிசோட் வந்து டோட்டல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் பக்கத்தில் வந்துடும். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு, எந்த அளவுக்கு இருக்குது, என்னெல்லாம் ப்ளாட்ஸ் இருக்குது, ஸோ என்னெல்லாம் கதைகள் களங்கள் இருக்குது, என்னெல்லாம் ட்விஸ்டர்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறதுலாம் பார்க்குறோம். ஸோ வாங்க நம்மளுக்குலாம் வந்து மாஸ்டர் எஸ்கே. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பெரிய டான்கள் இருக்கிற ஏரியா. ஸோ ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு அப்படி கிடையாது. சௌஹான்கள் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஒரு ஜாதி பேர் மாதிரி ஒன்று இருக்கிற ஒரு கேன்சம் இருக்கிற ஒருத்தங்க தான் வந்துட்டு இவங்களோடக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சௌஹான்னா யாருன்னு தெரியுமா அப்படிமா இருந்துட்டு ஒரு திமிரு பிடிச்ச ஒரு திமிருத்தனமான ஒரு கேன்சம் உள்ள ஒருத்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்க வாழ்க்கையை வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது காலேஜில் வந்துட்டு ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு ஒரு டாப் ஸ்கோர் பண்ணுற ஒரு பையன், என்ன ஆனால் டாப் எல்லாமே டாப் நாட்ச் தான். ஸோ வந்துட்டு ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பையன். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஏழை குடும்பத்தில் ஒரு பையன், பணக்கார வீட்டு பொண்ணு, லைக் தட். आप दूर रहिए हमसे. मंदिर के पास आके मिलो हमसे. அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு டைம்ல வந்து இந்த பையனை பார்த்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோப் கிடச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையனை துரத்தி லவ் பண்ண, அந்த பையன் வேணாங்கிறான், இல்லை வேணும் துரத்தி லவ் பண்ணிட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் இது வீட்டில் மாட்டிக்குது. வீட்டில் மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நான் அவனுக்கு லவ் பண்ணலாம், அவன் என்ன துரத்தி லவ் பண்ணான் அப்படின்ட்டு. இதனடா பயங்கர ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள். அப்படியே வந்துட்டு அந்த சீரிஸை பார்க்க இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு படம் தான், வெப்சீரிஸ் தான் இந்த துக்ரா கே மேரா பியார். இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு பார்க்கும்போது ஏன் நான் இதை எந்தளவுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் மேலோட்டமாக தான் காமிச்சிருக்காங்க தவிர ஃபுல் டீப் டெப்த்தாக வந்துட்டு இந்த 12th ஃபெயிலில் காமிச்ச மாதிரி காமிக்கல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 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 பொண்ணால் எந்த அளவுக்கு தன்னோட குடும்பம், தன்னோட வாழ்க்கை, தன்னோட கரியர், தன்னோட தங்கச்சி, தன்னோட அம்மா, தன்னோட அப்பா, இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் இழக்க முடியுமோ எல்லாத்தையும் இழந்துட்டார். அதுலேயும் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த பையனை வந்து நான் லவ் பண்ணல, அவன் தான் என்னை துரத்து லவ் பண்ணான், ஸோ அதனால வந்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டான், சரி அது விளக்குறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கையை வந்துட்டு செவுத்துல வச்சுட்டு ஒரு ஆணி அடிப்பாங்க. அதுலேருந்து தன்னோட தங்கச்சி வந்துட்டு தன்னோட குடும்பத்தை எல்லாரையும் வந்துட்டு இவங்க சௌஹான்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பையனோட தங்கச்சி வந்துட்டு ஓடி வரும்போது அந்த தங்கச்சியோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஃப்ரெண்ட் சைடில் அப்படியே கிழிச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்துட்டு அப்படியே ஓடி 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 கடைசி வந்துட்டு ஒரு இடத்துல போய் இவங்க தஞ்சம் அடைகிறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தா இந்த பொண்ணு சரி ஓகே காம்டவுன் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணு. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு எமோஷ்னல்னா வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு இந்த இந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க. பட் அது வந்துட்டு இந்த தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த அவங்களோட தங்கச்சிக்கு ஷூ லேஸை வந்து கட்டி விடுவான். அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு கட்டி விடுவான். அதே இது வந்துட்டு அந்த பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த ஷூ லேஸ் அமர்ந்துருக்கும். அழுதுகிட்டு அந்த ஷூ லேஸை கட்டுற ஒரு சீன் இருக்கும் பாருங்க, செதுக்கி இருக்காங்க உண்மையிலேயே. मेरी खुशियों की राख पर उसने अपना कल बसा. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும், கண்டிப்பாக கொடுக்கணும், அவ்வளோ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த பொண்ணு சரி ஓகே எப்படி போட்டோம், அந்த இவங்களை அடித்தாங்க பார்த்தீங்களா அவங்களையும் இந்த தங்கச்சியை தூக்கு போட வச்சதுக்காகவும் அண்ட் வந்துட்டு இந்த தன்னோட அம்மாவை வந்துட்டு சாகடிச்சதுக்காகவும் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துமே சேர்த்து நீ ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகும் இப்படியே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு மனசில் தோணிட்டே இருந்துச்சு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது என் மனசில் நினச்சிட்டே இருக்கேன், நான் விட்றா என்ன. ஆனால் வந்துட்டு இவர் கொஞ்சம் ரொம்ப சைலண்டாக இருக்காரு. இட்லைக்கு வந்து நெல்சன் சார் சொல்லுவார்ல, அவரோட படத்தில் எல்லாமே சைலண்ட் கேரக்டர்ஸமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லைக்கு வந்துட்டு அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு ஜானர்.
இவர் வந்து ஒரு இதில் ஒரு இதாகிடுவார். ஸோ அப்போ வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்படி அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இவரோட கரியரில் இருந்து ஸ்டாப் ஆகிட்டார். அப்புறம் வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் ஒருத்தங்களை மீட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வந்துட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மேலே போஸ்ட்டில் வராரு, கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒரு வராரு. ஸோ அது என்ன அப்படின்னு படத்தை வச்சுட்டு பாருங்க. वो भी देखेगी उसका कल फिर लौट के आया है. முழுக்க அவர் படித்து தான் வந்தார். பட் ஆனால் ஒரு ஹோப் கொடுத்து, ஒரு நாள முடிவு நம்பிக்கை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்லாம் வெளில வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தங்க வந்துட்டு அவர் மறந்துட்டாரோ அப்படி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஷவுஹாங் அப்படிங்கிற குடும்பம் எல்லாம் வந்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இவன் எங்கே என்ன நான்லாம் என்ன பண்ண முடியும், நான் அவனுடைய வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த டைமில் வந்துட்டு இவனோட அந்த ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி அந்த ரிக்ஷா ஓட்டும்போது ஒரு பொண்ணு ஏறும். ஸோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த இதில் படித்து ஒரு பெரிய ஆளாக வந்துடுவார். அப்போ அதில் வந்துட்டு அந்த பொண்ணை மறந்துட்டாரோ இல்லை அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தெரில. சீசன் 2 வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ சீசன் 2ல் வந்துட்டு எந்த மாதிரி காமிக்கிறாங்க, இவங்க வருவாங்களா வந்துட்டு இந்த அது ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு விதமாக ரிவெஞ்ச் எடுக்கும். இட் லைக் வந்துட்டு இவனோட காதலி, அந்த காதல் பொண்ணு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அமைதியாக இருக்கும், என்ன பண்ணலாம் இவன் வந்து நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி மாதிரி. ஏன்னா அந்த ஒரு ஃபயர் மூடில் வந்து ரிவெஞ்ச் எடுக்க வரும்போது அடிப்பட்ட ஊர்லேயே வந்து கெத்தா நிற்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல. நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ரீல்ஸ் ஒரு சில அடி வாட்டு இருப்பாங்க, ஒரு சில படிக்காமல் இருப்பாங்க. அங்கேருந்து அவன் வந்து நின்று காமிச்சு நான் அப்படின்னு காமிக்கும்போது அந்த வே சூப்பராக இருக்குது. ஸோ அதான் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பொண்ணு வந்துட்டு அமைதியாக இருக்குது. அந்த காதல் பொண்ணு வந்துட்டு அமைதியாக இருக்குது. ஓகே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், அவன் வந்ததே பழி வாங்குறதுக்கு தான். ஓகே அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட அண்ணன், அந்த பொண்ணோட சித்தப்பா, அந்த பொண்ணோட பெரியப்பா எல்லாரையும் வந்துட்டு சாவடிப்பாங்க அந்த தலைவன். இட் மீன் அஃபிஷியலாக போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் வந்துட்டு ஒரு டைமில் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்காக இவங்க ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. இட் லைக் வந்துட்டு நீங்கள் அந்த உண்மையை தெரிய வரும்போது என்னடா இது இப்படி ஆகிருச்சு, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலடா. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். செகண்ட் ஒரு ட்விஸ்ட் வரும், சத்தியமாக எதிர்பார்க்க மாட்டோம். தேர்ட் ஒரு ட்விஸ்ட் வரும், அது எமோஷ்னலாக இருக்கும், அதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். ஃபோர்த் ஒரு ட்விஸ்ட் வரும், இதுவும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இப்படி மாதிரி வந்து நமக்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன இது சொல்ல வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையை சொல்கிறேன், இந்த 19 எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு உண்மையாக ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போயிட்டே இருக்கும். பட் எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகுதோ அந்த அளவுக்கு என்கேஜிங் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் இப்போ தான் பார்க்கும்போது வந்துட்டு 2024 பெஸ்ட் சீரீஸ் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சீசன் 2 எப்படி இருக்குமோ நமக்கு தெரியலனா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விதமான ரிவெஞ்சாக இருக்கும். இதுக்கப்புறம் வர ரிவெஞ்ச் வந்துட்டு இவரால் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் அந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ரிவீல் செஷன் வரும். ஸோ அந்த ரிவீல் செஷன் நீங்கள் வந்து புரிஞ்சு பார்க்கும்போது வந்துட்டு இவன் எப்படி இதை அடாப்ட் பண்ணி ரிவெஞ்ச் கொடுக்க போகிறா அப்படி நம்ம தலைவன் அப்படின்னு மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த ரிவெஞ்ச் எப்படி கொடுக்க போகிறா அப்படின்னு அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது தெரியும். பட் ரிவெஞ்ச் இவர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அதுவும் ஃபயராக கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு நல்லா இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பையனோட தங்கச்சி தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த ஷவுஹாங். அப்போ இவங்களை எல்லாரையும் வந்துட்டு ஏன் இவர் நார்மலாக விட்டு வைக்கிறாரு. பட் ஆனால் இவர் அந்த கண்ணில் இருந்து அழுக வர்றதும், நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறதும், அண்ட் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் எதுவும் பண்ணுற மாதிரியே தெரியாது. பிகாஸ் அவரோட ஒரு மந்திரி ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு தான் இதை எதோ பண்ணுவார். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஏன் பண்ண மாட்டாரு, இவரே அப்படின்னு பார்த்தா இல்லை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுருவாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்துட்டு இந்த எபிசோடில் ஒரு விதமான ரிவெஞ்ச் காமிச்சாங்க. இன்னொரு விதமான ரிவெஞ்ச் வந்துட்டு சீசன் 2ல் வரப்போகுது. ஸோ சீசன் 2 கொஞ்சம் ஃபயராக இருக்கும். கடைசியில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த அந்த நான் லவ் பண்ணணும்னு சொல்லிச்சுட்டேன். ஸோ அந்த பொண்ணும் இவரும் வந்துட்டு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் ஆகிறது தான் எண்டிங் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து சீசன் 2 வரும்போது நமக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு பிடிச்சிருக்குது டுகாரே கே மேரே பியார். ஸோ எனக்கு பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலான்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எமோஷனல் சைட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு காமெண்ட்ஸ் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். லவ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.